வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. தென் தாய்லாந்து எல்லை வட்டாரத்தில் நேற்றிரவு 51 இடங்களில் குண்டு வெடிப்பு. ஊரடங்கை அறிவித்தது அந்நாட்டு அரசாங்கம். மலேசியரின் பாதுகாப்பு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 2027 வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்க்கை செலவின நெருக்கடியை களையும் முயற்சிகள் தொடர்ந்து நுண்ணோக்கப்படும். புவிசார் அரசியல் அண்மைய சூழியல் கருத்தில் கொள்ளப்படும். சரவாக்கில் புகை மூட்டம் காரணமாக மூடப்பட்ட அனைத்து பள்ளிகளும் நாளை மீண்டும் திறக்கப்படும். காற்று மாசு குறியீடு 200க்கும் குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் மத்திய கலிமந்தானை கடும் புகை சூழ்ந்துள்ளது. ஒரு வாரமாக காடுகள் தீப்பற்றி எரிவதால் பேரின்னலை சந்தித்துள்ளனர் மக்கள். 2026 ஸ்லாங்கூர் சுக்மா காற்பந்தாட்டத்தில் முதல் தடவையாக தங்கத்தை தனதாக்கியது ஜோஹோர். சிலம்பத்தில் இரட்டை வெற்றியை பதிவு செய்தனர் ஸ்லாங்கூர் வீரர்கள். செய்திகள் இனி விரிவாக. தென் தாய்லாந்து எல்லை வட்டாரத்தில் நேற்றிரவு பதிவு செய்யப்பட்ட 51 குண்டு வெடிப்பு சம்பவங்களில் சொத்துக்கள் சேதமானதுடன் தீ விபத்துகளும் நேர்ந்துள்ளன. அதனையடுத்து ஊரடங்கை அந்நாட்டு செயலாக்க தரப்பு செயல்படுத்தியுள்ளது. நராத்திவாட்டில் 22 பயங்கரவாத தாக்குதல்களும், யாலாவில் 18, பத்தானியில் 11 பதிவு செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டு நேரப்படி நேற்றிரவு 8 மணிக்கு அந்த 3 பகுதிகளிலும் பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தாய்லாந்து உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கையின் 4ஆம் வட்டார முனைமுக படை தகவல் அளித்தது. அதில் வெடிப்புகளும் தீ விபத்துகளும் பொருள் சேதங்களும் ஏற்பட்டன. நராத்திவாட்டில் பொதுமக்கள் 2 காயமுற்றனர். பத்தானியிலும் யாலாவிலும் யாரும் காயமுறவில்லை. பத்தானியின் யாரிங் மாவட்டத்தில் ஆயுதமேந்திய ஆடவர் கும்பல் ஒரு வணிக வளாகத்தை தாக்கியது. பின்னர் அது குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதுடன் எரியூட்டவும் பட்டது. அரசாங்க கட்டுமானங்களும் சேதமுற்றன. நராத்திவாட்டில் 4056 நெடுஞ்சாலை அருகே போலீஸ் படை உறுப்பினர், அவர்களின் குடும்பத்தார் ஆகியோரை ஏற்றிச் சென்ற ஊர்தியின் அருகே குண்டு வெடித்தது. அதில் காயமுற்ற பயணியர் 2 நராத்திவாட் ராட்சனாராக்கரின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். யாலாவில் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் சேதமுற்றதுடன் செயலாக்க தரப்பினரின் ஊர்திகள் தீக்கிரையாகின. நிலைமையை கண்காணிக்க தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான்விராகுல் பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. தாய்லாந்துக்கு தேவையற்ற பயணத்தை தவிர்க்கும்படி மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் பயங்கரவாத அச்சுறுத்தல் மேலோங்கி உள்ளதை தொடர்ந்து அந்த அறிவுறுத்தலை விஸ்மா புத்ரா விடுத்துள்ளது. நேற்றிரவு அந்நாட்டின் தென்பகுதியின் 3 மாவட்டங்களில் 51 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. நராத்திவாட், பத்தானி, யாலா ஆகிய பகுதிகளில் ஒரு சேர ஏற்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் மலேசியர் எவரும் பாதிக்கப்படவில்லை என கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மஹ்மத் உறுதி செய்தார். அங்குள்ள மலேசியர் பாதுகாப்பு நிலவரம் குறித்து விழிப்புடன் இருப்பதுடன் உள்ளூர் செயலாக்க தரப்புகளின் ஆணையை பின்பற்றும்படி அவர் வலியுறுத்தினார். இதனூடே மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து வரும் ஊர்திகளுக்கான போக்குவரத்து கண்காணிப்பை தாய்லாந்து அதிகரித்துள்ளது. தென் தாய்லாந்து எல்லை வட்டாரத்தில் பாதுகாப்பு நிலவரம் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்நாட்டு பாதுகாப்பு படைகளும் பாதுகாப்பு நடவடிக்கையை அதிகரிக்க களமிறக்கப்பட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா தகவல் வெளியிட்டது. நிலைமையை கண்காணிக்கவும், தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட பகுதிகளில் வாழும் மலேசியரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அந்நாட்டு செயலாக்க தரப்பை பேங்காக்கில் உள்ள மலேசிய தூதரகமும் சொங்க்லாவில் உள்ள மலேசிய பேராளரகமும் தொடர்பு கொண்டுள்ளன. கான்சுல தளத்தில் தங்களின் தொடர்பு தகவல்களை நிகழ்நிலைப்படுத்துமாறு மலேசியரை விஸ்மா புத்ரா வலியுறுத்தியுள்ளது. அவசர நிலை ஏற்படின் உதவிக்கரம் நீட்ட செயலாக்க தரப்புகளுக்கு அது துணை புரியும். உதவி தேவைப்படின் மலேசிய தூதரகம் அல்லது மலேசிய பேராளரகத்தை அங்குள்ள மலேசியர் தொடர்பு கொள்ளலாம்.
2027 வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்க்கை செலவின நெருக்கடியை களையும் முயற்சிகள் தொடர்ந்து நுண்ணோக்கப்படும். அண்மைய புவிசார் அரசியல் சூழியலை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையில் நிலவும் ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் திட்டமிடல் பாதிக்கப்படக்கூடும் என மதானி அரசின் பேச்சாளருமான டத்துஸ்ரீ ஃபமி கோடி காட்டினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய திட்டங்கள், உள்நாட்டு அனைத்துலக முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சிகள், 13வது மலேசிய திட்டத்தை திறம்பட செயல்படுத்தக்கூடிய முன்னெடுப்புகள் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தப்படும் என டத்துஸ்ரீ ஃபமி குறிப்பிட்டார். உலகாய பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் நீடிக்கச் செய்வதில் அரச தந்திரம், அமைதி பேச்சு ஆகிய அணுகுமுறைகளுக்கு மலேசியா தொடர்ந்து ஆதரவளிக்கிறது. நாட்டின் நிலைப்பாட்டை உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்யான் இஸ்மாயில் அவ்வாறு எடுத்துரைத்தார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சையத் அசிம் முனிரை ராவல்பிண்டியில் சந்தித்தபோது டத்துஸ்ரீ சைஃபுடின் அவ்வாறு கூறினார். வட்டார பாதுகாப்பு குறித்து அவர்கள் இருவரும் கருத்து பரிமாறிக்கொண்டனர். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாகிஸ்தான் ஆற்றி வரும் நடுவர் பணி பற்றியும் அவர்கள் விவாதித்தனர். தாய்லாந்து கம்போடிய எல்லை தகராற்றை தணிப்பதில் மலேசியாவின் பட்டறிவையும் அமைச்சர் பகிர்ந்து கொண்டார். புவி அரசியல் பதற்றத்தை தணிப்பதில் கலந்துரையாடலும் அரச தந்திரமுமே மிகவும் ஆக்ககர அணுகுமுறை என்பதில் இரு தரப்பினரும் இணக்கம் கண்டனர். பினாங்கு பகானில் நவீன இந்து மீன் சுடலையை கட்டுவதற்காக பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்துக்கு கூடுதலாக 10 லட்சம் ரிங்கெட்டை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கீகரித்துள்ளார். இதன் வழி அந்த திட்டத்துக்கு அரசு மொத்தம் 25 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கியிருப்பதாக அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர் தெரிவித்தார். சபராங்பராய் வட்டாரத்தில் உள்ள இந்துக்களின் தேவையை கருத்தில் கொண்டு பினாங்கின் இந்த 2வது நவீன மின் சுடலை கட்டுமான திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கான தொடக்க நிதியாக 15 லட்சம் ரிங்கெட் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த திட்டத்துக்காக மேலும் 10 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டிருப்பது நாட்டிலுள்ள எல்லா இன சமய மக்களுக்கும் மதானி அரசாங்கமும் பிரதமரும் கொண்டிருக்கும் அக்கறையும் கடப்பாட்டையும் புலப்படுத்துவதாக RSN ராயர் குறிப்பிட்டார். ஒரு காரணம், பல ஆண்டுகளாக இந்தியர்கள், குறிப்பாக இந்துக்களுக்கு இந்த வசதியை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்து அறப்பணி வாரியத்தின் ஒரு அவா. பத்துலஞ்சாங் பினாங் தீவில் இந்த வசதிகள் இருக்கு. ஆனால் இந்த வசதிகள் நாம் இந்த இடத்தில் கட்டி இந்த வசதியை நாம் ஏற்பாடு செய்து, குறிப்பாக இந்த வட்டாரத்தில் வாழும் வசிக்கும் இந்தியர்கள், குறிப்பாக இந்துக்களுக்கு இந்த அடிப்படை வசதிகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பல ஆண்டுகளாக போராட்டம் செய்து இன்றைக்கு இந்த பார்க்குறீங்க ஆரம்ப கட்ட வேலைகள் நாம் ஆரம்பித்து விட்டோம். இந்நிலையில் இந்து சமூகத்தினர் இறுதிச் சடங்குகளை செய்ய ஏற்ற வசதிகளை இந்த நவீன மின் சுடலை வளாகம் கொண்டிருக்கும் என பகண்டலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் குறிப்பிட்டார். பட்டவர்த் சிராம் சாலையில் 25 லட்சம் ரிங்கிட் செலவில் இந்த நவீன மின் சுடலையை பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் அமைத்து வருகிறது. சரவாக்கில் புகைமூட்டம் காரணமாக மூடப்பட்ட அனைத்து பள்ளிகளும் நாளை மீண்டும் திறக்கப்படும். மாநில கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து தொடக்க இடைநிலைப் பள்ளிகளும் அதில் அடங்கும் என மாநில GPN இயக்குநர் ஒமார் மலி தெரிவித்தார். குச்சிங், படவன், பவு, லுண்டு, சமரஹன், சிமுஞ்சன், சிரியான், ஸ்ரீ அமன், லூபோ அந்து மற்றும் பெத்துங் ஆகிய மாவட்ட கல்வி அலுவலகங்களின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பள்ளிகள் அதில் அடங்கும். இன்று காலை 10 மணி நிலவரப்படி காற்று மாசு குறியீடு 200க்கும் குறைவாக இருந்ததை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஒமார் மாலி குறிப்பிட்டார். வெப்பமான அல்லது எதிர்பாராத வானிலை நிலவும் பொழுது மாணாக்கர் உடல்நலம், பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு சரவா மாநில கல்வித்துறை முன்னுரிமை அளித்து வருகிறது. பள்ளிக்கு திரும்பும் மாணாக்கர் முகக்கவசம் அணியவும் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
பாம்புகளை கையாள்வது குறித்து நேற்று நடைபெற்ற கண்காட்சியில் ராஜநாகம் தீண்டிய மலேசிய பொது தற்காப்பு படை உறுப்பினர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்தார். சர்ஜன் முகமது முஅzzam ஷா கமருடீனின் உயிர் இன்று அதிகாலை 1:50 மணிக்கு பிரிந்ததாக பஹாங் APM இயக்குநர் கர்னல் சே அடம் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். தெமர்லோவில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் நேற்றிரவு 10:50 மணியளவில் முகமது முஅzzamiன் வலது கை விரலை நாகம் தீண்டியது. மயக்கமுற்ற அவர் தெமர்லோ சுல்தான் ஹஜி அஹ்மத் ஷா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததை கர்னல் சே அடாம் உறுதிப்படுத்தினார். செயலாக்க தரப்பினருக்கு உரிய ஒத்துழைப்பு நல்கினால் வழிபாட்டு தலங்களின் நிலச்சிக்கல்களுக்கு எளிதில் தீர்வு காண இயலும். மேம்பாட்டு திட்டங்களுக்கு நடுவே மேன்மையுடன் வீற்றிருக்கும் பெரா பரெட்பூந்தா டெனிஸ் டவுன் தோட்ட ஸ்ரீ மகா முத்து மாரியம்மன் ஆலயம் அதற்கு சான்று பகர்கிறது. பேராக்கையும் கெடாவையும் நிலத்தால் பிரிக்கும் கிரியான் ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கிறது டெனிஸ் டவுன் தோட்டம். ஒரு காலத்தில் மிக பெரிய தோட்டமாக விளங்கிய அது மேம்பாட்டு நீரோட்டத்தில் இணைய நேரிட்டது. அதன் காரணமாக தோட்டத்தின் பெரும்பகுதியை மேம்பாட்டு நிறுவனம் கையகப்படுத்திய நிலையில் தோட்ட நிலத்தில் இருந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு பாதிப்பு ஏற்படாமலும் பார்த்து கொள்ளப்பட்டது. கிரியான் மாவட்ட மன்றமும் அதற்கு உரிய வழிகாட்டுதலும் உதவியும் நல்கியதை தொடர்ந்து ஆலயம் அதே இடத்தில் நிலை பெற்றுள்ளது. சுற்றிலும் நவீன குடியிருப்புகள் சூழ்ந்திருக்க நடுநாயகமாக அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வீற்றிருக்கிறது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப பராமரிப்பு அதிகமாக இருந்து இந்த முத்துமாரியம்மன் அருளால் எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமாக அந்த பூஜையை பண்ணோம். சங்காபிஷேகம் தான் எப்பொழுதுமே தீமிதியில் இந்த சங்காபிஷேகம், அப்புறம் எப்பொழுதும் ஹோமம், அந்த பூஜை, அப்புறம் அக்னி காரியம், அவ்வளோதான். இவ்வாண்டு தீமிதி திருவிழாவில் தோட்டத்தின் முன்னாள் குடியிருப்பாளர்கள், சுற்றுவட்டார மக்கள் என 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆதரவு கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும் வேலையில் எங்களுடைய மனமான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 3வது தலைமுறை இந்த ஆலயத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் தலைமுறை என்ன எங்களுக்கு விட்டுட்டு போனாங்களோ அதையே நாங்கள் செயல்படுத்துகிறோம். இது ஒரு சக்தி வாய்ந்த 100 வருஷம் கோயில். யார் பிரார்த்தித்தாலும் இந்த கோயிலில் அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரி இங்கே உள்ளவர், அப்பா கல்யாணம் பண்ணி வந்ததுனால 27 வருஷம் ஆச்சு. நான் வருஷம் இந்த திருவிழாவுக்கு வருவேன். திருவிழா நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும். ஆனால் இந்த ஆத்தா நல்லா சக்தி வாய்ந்தவ. நம்மளுக்கு எது கேட்டாலும் எடுத்து கொடுப்பா. நம்ம என்ன ஒரு பிரச்சனைன்னு அவங்கள்ட்ட மண்டிட்டா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நாட்டில் ஆலயங்கள் ஆன்மீக தலங்களாக மட்டுமல்லாது பண்பாட்டு களங்களாகவும் விளங்குகின்றன. அவற்றை சட்டப்பூர்வமாக செயல்படுத்தி முறையாக பேணுவது சமுதாயத்துக்கு நன்மை, சமயத்துக்கு கௌரவம் என பொதுமக்கள் கருத்துரைத்தனர். காவல் தெய்வ வழிபாடு நடுக்கல்லில் தொடங்கிய நம்பிக்கை தமிழர் சமயவியல் நடுநாயகமாக திகழ்கிறது. காவல் தெய்வம் காக்கும் இடத்தில் நம்பிக்கையும் பாரம்பரியமும் தலைமுறைகள் கடந்தும் தொடர்கின்றன. அவ்வாறு வீரத்தையும் காவலையும் அருளையும் தன்னகத்தே கொண்டவராக பக்தர்களால் போற்றப்படுகிறார் சுபாங் ஹைட்ஸில் வீற்றிருக்கும் சங்கிலி கருப்பர். ஸ்லாங்கூர் சுபாங் ஜயா ஸ்ரீ வீர சங்கிலி கருப்பர் ஆலயத்தில் இன்று 38ஆம் ஆண்டு திருவிழா கொண்டாடப்பட்டது. ராஜ கம்பீரத்துடன் காட்சியளிக்கும் ஐயனுக்கு எடுத்த திருவிழாவில் மெய்யன்பர் பலர் அவனது அருளை பெற்று சென்றனர். தம்மை நாடி வருவோரை காத்து அருளும் அந்த காவல் தெய்வம் ஆதியில் சிறு குடிலில் குடியிருந்தது. இந்த கோயில் உள்ளுக்கு இருக்கும்போது டெவலப்பர் பார்த்தாங்க. டெவலப்பர் பார்த்தா கோயில் இங்கே இருக்குது, எத்தனை வருஷம் கோயில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ நான் அந்த வரலாறுலாம் சொன்னேன். நாங்கள் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வேறு இடத்துல கோயில் கொடுக்குறோம், நீங்கள் போக முடியுமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். சரின்னும் போது எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. வந்தோடனே அவங்க மூலியமாக எங்களுக்கு ஒரு லெட்ரு கொடுத்துருந்தாங்க. அந்த லெட்டரை வச்சு அரசாங்கம் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ளி பார்த்தாங்க, பார்க்கணும் போகணுன்னு. அப்போ நான் அவங்கக்கிட்ட காட்டினேன். அந்த டெவலப்பர் எங்களுக்கு ஒரு லெட்ரு கொடுத்தாங்க. சரி, இந்த லெட்ரு பரவாயில்ல வச்சுருக்கீங்க, இதை வச்சு இந்த அரசாங்கத்தில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப அடுத்த இதுக்கு தலைமுறைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பண்ணி நாங்கள் வந்துட்ட பிறகு இந்த சூறா தான் அவங்க கொடுத்தோன்னா இந்த வீர சங்கிலி கருப்பன் ஆலயம் உருவானுச்சு.
இவ்வாண்டு திருவிழாவை தொடர்ந்து கோவில் திருப்பணிக்காக ஆலயம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட உள்ளதாக சிவகுமார் தெரிவித்தார். முறையான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்ததால் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்ரீ வீரசங்கிலி கருப்பர் ஆலயம் சட்ட சிக்கல்கள் இன்றி புதிய இடத்துக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கண்ணன் காவியங்களின் நாயகன், கல் நெஞ்சர்களையும் கவர்ந்தெடுக்கக்கூடிய காந்தன். குழலோசை காற்றில் கரைய, மயில் பீலி மேடையில் அசைந்தாட, துவாரகையின் மன்னன் கிருஷ்ணனின் அவதார மகிமைகளை தாங்கி மேடையை நவரசங்களால் நனைத்தது கிருஷ்ணாயனம் நாட்டிய நாடகம். மலேசியாவின் புகழ்பெற்ற தஞ்சை கமலா இந்திரா நாட்டிய பள்ளியின் 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கிருஷ்ணாயனம் நாட்டிய நாடகம் படைக்கப்பட்டது. நட்டுவ திலகம் இந்திரா மாணிக்கம் அவர்களின் தலைமையில் இயங்கும் அந்த நாட்டிய பள்ளி படைத்த 27வது நாட்டிய நாடகம் இது. நம்ம கிருஷ்ணனை செய்யும் போது நமக்கு சோதனைகள் நிறைய வரலாம், ஆனால் அந்த சோதனைக்கு நல்ல பலனை அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. எந்த சோதனையும் நான் தாண்டி வந்து என் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக படைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பத்தில் போன வருஷத்துலேருந்து தயார் பண்ணி எங்களுடைய 60வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுவது இது 3வது நிகழ்ச்சியாக நாங்கள் செஞ்சுருக்கோம். வசுதேவர் தேவகி மகனாய் தோன்றி ஓரிரவிலேயே நந்தகோபன் யசோதை மகனாய் மாறியவன், கோபியர் கொஞ்சும் ரமணன், கோவர்த்தன குடைப்பிடித்த கோவிந்தன், பாஞ்சாலி மானம் காத்த பார்த்தசாரதி, கீதை தந்து வழிகாட்டிய கிருஷ்ணன், கோகுலத்துக்கு கண்ணனாய் இந்த குவலயத்துக்கு கடவுளாய் வாழ்ந்த திருமால் அவதாரம், தோற்றம் முதல் மறைவு வரை 10 அங்கங்களாய் கிருஷ்ணாயனம் அரங்கேறியது. பெரும்பாலானவங்களுக்கு அவரோட பிறப்பு தெரியும், அவரோட இறப்பு அது தெரியாது. அதோட தத்துவங்கள் என்ன அப்படின்றது, ஏன்னா நம்ம எப்போ நாட்டிய நாடகம் படைச்சாலும் அதில் ஒரு மாரல் வேல்யூ நமக்கு இருக்கணும். மகாபாரதத்தை பார்க்கும்போது எது செய்யக்கூடாது எது செய்யணுன்றத அது விவரமாக தெரியுது. அப்போ கிருஷ்ணனின் உபதேசம், அந்த கீத உபதேசம் எவ்வளவோ கருத்துக்கள் வெளிப்பட்டு வர்றதுனால இது எல்லாமே நம்ம பசங்களுக்கு ரொம்ப, எல்லாரும் பசங்களுக்குன்னு மட்டும் இல்லை பார்ப்பவர்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு அறிவுரையாக அமையும். 4 முதல் 75 வரையிலானோர் என மொத்தம் 75 நாட்டிய கலைஞர்கள் இந்த படைப்பில் பங்கேற்றனர். டெய்லி அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா அந்த லிரிக்ஸ்லாம் நம்ம கரெக்டாக சொல்லணும், கரெக்டாக செய்யணும் வேறு. ஸோ நான் அதை கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன், என்னால் முடியாது, அவரே பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல எனக்கு இந்த ரோல் கொடுப்பாங்க கிருஷ்ணாவின்னு. ஐம் ஸோ பிளஸ்ட். கிருஷ்ண அவதாரத்தின் நிறைவு காட்சி அங்கிருந்தோர் நெஞ்சத்தை கரைத்தது. இறுதி காட்சி பக்தியை பரவச் செய்து, கண்ணன் நாமத்தில் அனைவரையும் திளைக்கச் செய்து பரவசத்தை ஊட்டியது கிருஷ்ணாயனம். இந்தோனேசியாவின் மத்திய கலிமந்தானின் பலங்காராயா பகுதிகளை கடும் புகை சூழ்ந்துள்ளது. காடுகள் தீப்பற்றி எரிவதால் அந்த நகரை புகை விழுங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
பயிர்களும் தீக்கிரையாகும் நிலையில் அதனை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். வாளிகளில் நீர் நிரப்பியும் நீர்க்குழாய்களை கொண்டும் அந்த பகுதி வாழ் மக்கள் தீயை அணைக்க முயல்கின்றனர். காடுகள் தீப்பற்றி ஒரு வாரமாகும் நிலையில் சூழ்ந்த கரும்புகை மக்களை துயரில் ஆழ்த்தியுள்ளது. பள்ளி புறப்பாட நடவடிக்கைகளும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்துள்ள பொருளாதார போரில் அதனுடன் கைகோர்க்கும் நாடுகள் பகை நாடுகளாக வகைப்படுத்தப்படும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான். தெஹ்ரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுக்க எத்தனித்தால் தனது எதிர்வினை கடுமையாக இருக்கும் எனவும் அது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான பிணக்கு தொடங்கி 6 மாதங்கள் ஆகும் நிலையில் அந்த இஸ்லாமிய குடியரசை பொருளியல் துறையில் தனிமைப்படுத்த தன்னுடன் கைகோர்க்குமாறு வாஷிங்டன் உலக நாடுகளுக்கு அறைகூவல் விடுத்தது. இந்நிலையில் அதற்கு வட்டார நாடுகளும் ஏனைய நாடுகளும் துணை போகக்கூடாது என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. வாஷிங்டன் உடன் அமைதி பேச்சு நடத்தப்படும், ஆனால் வெள்ளை கொடி நாட்ட அந்த வல்லரசு இசையவில்லை எனின் போர்முனை அதற்கு தீர்வாகும் என அஃது எச்சரித்தது. இதுகாரும் அமெரிக்காவின் முதன்மை கூறுகளை முடக்க தனது தரப்பு எண்ணம் கொள்ளவில்லை எனவும் தெஹ்ரான் வலியுறுத்தியது. சிறை தண்டனை அனுபவிக்கும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் கட்சியினர் நடப்பு அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். உயர் நீதிமன்றம் பிறப்பித்த ஆணைக்கு எதிராக அவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படாமல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இம்ரான்கானின் உடல்நிலை மோசமடைந்து வருவது குறித்து தொடர்ச்சியாக கவலை வலுத்ததை தொடர்ந்து அவரை இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் ஷீஃபா பன்னாட்டு மருத்துவமனைக்கு மாற்றி மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதற்கு மாறாக பாகிஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் PIMS மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். அதனால் சினமுற்ற இம்ரானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாஃப் கட்சியினர் நடப்பு அரசாங்கம் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி நீதிமன்ற அவமதிப்பு மனுவை வெளியிட்டுள்ளனர். கட்டுக்கடங்கா காட்டுப்புலிகளும் அடர்காட்டினை அரசாலும் அரிமாக்களும் விடுதலை பெற்றன அர்ஜென்டினாவில். அதன் தலைநகர் பியூனஸ் ஐரஸில் பகுதியில் பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அவை திரும்ப இயற்கையின் மடியில் தலை சாய்க்க எங்கின. வன்மையான அந்த விலங்குகளின் மெய்யான அந்த தருணத்தை கண்ணுற்று கழிப்போம் அடுத்து. அமெரிக்காவும் தென்னாப்பிரிக்காவும் அவற்றின் புதிய இல்லங்களாக மாற சிங்கத்தின் கர்ஜனையும் புலியின் உருமும் சத்தமும் மீண்டும் இயற்கையோடு கலக்கும் தருணம் அது. 60 சிங்கங்களும் புலிகளும் குருதி பரிசோதனைக்கும் ஊடுகதிர் சோதனைக்கும் உட்படுத்தப்பட்டன. அவற்றில் சில சிங்கங்களும் புலிகளும் சிறப்பு மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவது கண்டறியப்பட்டதாக ஃபாபாஸ் அமைப்பு தெரிவித்தது. மருத்துவ பராமரிப்பின் பின் 30 சிங்கங்களும் புலிகளும் வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டன. ஈராயிரத்து 26 ஸ்லாங்கூர் சுக்மா காற்பந்து பிரிவில் வரலாறு படைத்தது ஜோஹர். ஆடவர் இறுதி ஆட்டத்தில் அம்மாநிலம் ஸ்லாங்கூரை 4-2 என பெனல்டிகளில் வீழ்த்தி முதல் தடவையாக தங்கத்தை உரித்தாக்கியது. முழு நேர ஆட்டத்தின் போது இரு அணிகளும் ஒற்றை கோலில் சமநிலையில் இருந்தன. ஆட்டத்தின் முதல் கோலை 20ஆம் நிமிடத்தில் புகுத்தினார் ஜோஹரின் மொஹமட் டனிஷ். அவர் உதைத்த பந்து உபசரணை அணியைச் சார்ந்த கோல் காவலர் மொஹமட் ஃபர்ஹான் மொஹமட் ஜலானியின் கண்ணில் மண்ணை தூவி கோலானது. ஸ்லாங்கூர் ஆட்டத்தை சமப்படுத்த அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. 8 நிமிடங்கள் கழித்து அவணிக்கு கிடைத்த பெனல்டி அடிக்கும் வாய்ப்பை கோலாக்கினார் மொஹமட் ஹைக்கால். கூடுதல் நேரம் வழங்கப்பட்டும் ஆட்டம் ஒற்றை கோலில் சமநிலையில் இருந்ததால் வெற்றியாளரை நிர்ணயிக்க பெனல்டி அடிக்கும் வாய்ப்பு நல்கப்பட்டது. அதில் மிளிர்ந்த ஜோஹர் இளம் சிங்கங்கள் 4-2 என பொன்னிறத்தில் மின்னும் பதக்கத்தை கைப்பற்றினர்.
ஆடவர் காற்பந்து பிரிவில் தங்கத்தை தவறவிட்டாலும் சிலம்பத்தில் இரட்டை வெற்றியை பதிவு செய்தது ஸ்லாங்கூர். ஆண் பெண்களுக்கான தனித்திறமை குத்துவரிசை பிரிவில் பிரித்திஷ் அன்புச்செல்வனும் சஸ்மிதா ஏ ரவியும் உபசரணி அணிக்கு பொன் மாலைகளை சூடினர். பிரிட்டிஷ் திரட்டிய 11.4 புள்ளிகள் அந்த ஸ்லாங்கூர் மண்ணின் மைந்தன் பொற்பதக்கத்தை கைப்பற்ற உதவியது. 10.967 புள்ளிகள் சேகரித்த பேராக்கைச் சேர்ந்த அஸ்வின் ஸ்ரீ கணபதி வெள்ளி பதக்கத்தோடு மாநிலம் திரும்பினார். வெண்கல பதக்கத்தை கூட்டரசு பிரதேசத்தைச் சேர்ந்த யோகநாத் ஐத்தங்கராஜா தட்டிச் சென்றார். மகளிர் தனித்திறமை குத்து வரிசை பிரிவில் மிளிர்ந்தார் சஸ்மிதா. அந்த ஸ்லாங்கூர் வீரமங்கை பொற்பதக்கத்தை தன்வசமாக்க 10.9 புள்ளிகளை திரட்டினார். பீராக்கின் வித்யாஸ்ரீ எம் அருட்செல்வம் வெள்ளியையும் சரவாக்கின் வீனா சிஜா அனா பெஹான் வெண்கலத்தையும் தட்டிச் சென்றனர். இவ்வேளையில் மகளிர் கம்புப்பாட தனித்திறமை பிரிவில் பொன்னிறத்தில் மின்னும் பதக்கத்தை பினாங்கின் ரினிஷா மோகன் ராவும் பேராக்கின் லஷ்மிதா பாலகுமாராவும் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் இருவரும் தலா 8.7 புள்ளிகளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பொன் மகள்களாக முடிசூடப்பட்டனர். ஸ்லாங்கூரின் கிரண் ஜெனிஃபர் டன்சிலுக்கு வெண்கலம் வசமானது. ஆடவர் கம்புப்பாட தனித்திறமை பிரிவில் நிவேஸ் சொக்கலிங்கம் மிளிர்ந்தார். தங்கத்தை கைப்பற்ற அந்த கூட்டரசு பிரதேச வீரர் 9.367 புள்ளிகள் வரையில் சேகரித்தார். திருங்கானுவின் லுகேன் சரவன் மற்றும் கடாவின் எய்மையன் காளியப்பன் வெள்ளியை பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் இருவரும் தலா 8.767 புள்ளிகளை சேகரித்தனர். ஸ்பெயினிய லா லீகா பட்டத்தை தற்காத்துக் கொள்ளும் போராட்டத்தை புது வரவான ராட்ரி இன்றி தொடங்க உள்ளது. பார்சலோனா அந்த ஸ்பெயினியர் பார்சா வீரர்களுடனான பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இருந்தாலும் ராட்ரியை தற்சமய திருக்களத்தில் இறக்க அணி பயிற்றுநர் ஹான்சி ஃபிளிக் இன்னும் உத்தேசிக்கவில்லை. 2030 ஜூன் வரையில் பார்சாவுக்கு விளையாட ஒப்பந்தமாகி இருக்கும் ராட்ரி இவ்வாரத்தில் அங்கு வந்து சேர்ந்தார். ஃபிளிக் வழிகாட்டலில் இயங்கும் அவனி 3ஆம் முறையாக லாலிகா பட்டத்தை கைப்பற்ற உத்தேசித்திருக்கிறது. அவனி லாலிகாவின் புதிய பருவத்திற்கான முதல் ஆட்டத்தில் நாளை எல்ஜியை சந்திக்க உள்ளது. அவ்வாட்டம் நாளை அதிகாலை 3:30 மணிக்கு தொடங்கும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கின் தொடக்க ஆட்டத்தில் அதிர்ச்சி தோல்வி கண்டது மான்செஸ்டர் யுனைடெட். புதுவரவான ஹல் அணியிடம் அது 2-0 என வீழ்த்தது. ஆட்டத்தின் அனைத்து கோல்களும் முற்பாதியில் புகுத்தப்பட்டன. 17ஆம் நிமிடத்தில் அவனிக்கு முதல் கோலை பெற்றுத் தந்தார் செமி அஜாயி. நோபல் மெண்டி ஹலுக்கான முதல் எண்ணிக்கையை 38ஆம் நிமிடத்தில் 2ஆக உயர்த்தினார். 2017க்கு பிறகு அவனி பிரீமியர் லீக்கில் களம் காண்பது இதுவே முதல் முறையாகும். திருக்குறள். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு. இறந்து நிற்பவருக்கு பொருள் கொடுத்து உதவுதல் என்பது அவர் முகம் மலரும் அளவுக்கு செய்யப்பட வேண்டும். ஈகையின் உன்னதத்தை இவ்வாறு போற்றுகிறார் வள்ளுவ பெருந்தகை. நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. மலேசியா மடானி kesejahteraan dinikmati. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு.